சின்னல சைக்கிளில் சவாரி போகிறேன்னு சொல்லி சொன்னால் பெரிய சந்தோஷம் தானே. ஒரு நாள் எங்கள் மச்சானை தேடி நான் அவங்க வீட்டு பக்கம் போனேன். அப்போ போகும்போது அவன் வந்து ஒரு மரத்துக்குள்ள ஒரு சைக்கிளோட நின்றான். அப்போ என்னைய கூப்பிட்டு கேட்டான், வா அவருக்கு ஊரை சுற்றிட்டு வரேன்னு சொல்லி. நான் கேட்டேன் என்னத்துலன்னு சொல்லி. தான் நிற்கிறா சைக்கிள்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், மச்சான் யாரடா இந்த சைக்கிள்னு சொல்லி கேட்க, நேற்று தாண்டா வாங்கினேன் எந்த சைக்கிள்னு சொல்லி சொன்னான். அப்போ எவ்வளோத்துக்குடா வாங்கினா சொல்லி கேட்க 1200 சொல்லி சொன்னான். அப்போ சுற்றி முற்றி பார்த்தேன் மட்காட் பூட்டி இருந்து. அப்போ நான் கேட்டேன், டே மட்காட் பூட்டின சைக்கிள் வந்து 1200 சொல்லி. மச்சான் ஒருவனை மண்டையை கழுவி வாங்கிட்டுண்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அப்போ வா வலிக்கிட்டு போவோம்னு சொல்லி சொல்ல அவன் சொன்னான், மச்சான் அந்த வளைவை தாண்டி என்னை தள்ளி விடு புறவு நீ ஏறு அப்படின்னு சொல்லி. அப்போ சரி ஓகே இதில் மண் கிடக்கு தானே, சரி அந்த வளைவை தாண்டி தள்ளி விடுவோம்னு சொல்லி நானும் அந்த வளைவை தாண்டி தள்ளி விட்றேன். அப்போ நான் தள்ளுற வேகத்தில் அது போகுது, அவன் உழக்கிற மாதிரி இல்லை. அப்போ நான் சொன்னேன், டே கொஞ்சம் ஊண்டி உழக்கிறா அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னான், உசுரை கொடுத்து உழக்கிறேன்னா மச்சான் பிரிவில் பிடிக்கலான்னு சொல்லி. அப்போ நிப்பாட்டி பார்த்தால் பிரிவில் பிடிக்கவே இல்லை. சரி ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு 15-20 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அது பிரிவில் பிடிக்கவே இல்லை. அப்போ சரி வா சைக்கிளை கொண்டு விட்டு போட்டு போல் அடிக்க போவோம்னு சொல்லி வந்தோம். அப்போ சைக்கிளை கொண்டு வந்து விட வாரம் அவங்க வீட்டை தாண்டி வந்துடும். அப்போ நான் சொன்னேன் வீட்டுக்குள்ளே விடுவேன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், இல்லை மச்சான் இந்த மரத்துக்களை விட்டுட்டு போவோம்னு சொல்லி. சரின்னு சொல்லி மரத்துக்களை விடுறதுக்கு வாரம் வரும்போது மேலே இருந்து ஒரு சத்தம் கேட்குது, என்னடா தம்பியல் சைக்கிளுக்கு பிரிவில் பிடிக்கலான்னு சொல்லி. நான் வேறு நிமிந்து பார்த்துட்டு அந்த அண்ணாச்சி சொன்னேன், ஓம் அண்ணாச்சி நேற்று தான் என்ற மச்சான் வந்து 1200 சைக்கிள் வாங்கினான், இன்றைக்கு பிரிவில் பிடிக்கலான்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன். அப்படியே சொல்லி கொண்டு இருந்தால் கூட ஜோசித்தன் இந்த சைக்கிளுக்கு பிரிவில் பிடிக்காது இந்த அண்ணாச்சிக்கு எப்படி தெரியுமே சொல்லி. அப்போ நான் ஒரு கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன், என்னமோ பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி. அப்போ நான் அதிலே நின்றுட்டேன். நிற்கின்ற மச்சான் நீ பார்த்து போட்டு டே வாடா கொண்டு விட்டுட்டு போகணும்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் சொன்னேன், மச்சான் பாட்டாவில் குத்துருக்க பின் வந்து காலில் குத்துறா, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முன்னால் போ பின்னால் வாரேன் அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி போட்டு இவரு கொண்டே விட அந்த அண்ணாச்சி வந்து இறங்கி வந்து தோளுக்கு மேலே கையை போட்டு, என்னடா தம்பியான் பிரிவில் பிடிக்கலையான்னு சொல்லி. ஓம் அண்ணாச்சி நேற்று வாங்கின சைக்கிள் பாருங்க இன்றைக்கு பிரிவில் பிடிக்க சொல்லி. அப்போ கொடுத்தாரு ஒரு அரை ஒன்று, அப்படியே அரைஞ்சி போட்டு என்னையே திரும்பி பார்த்தாரு. 2 பாட்டாவும் கையில் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்காம ஒற்றே ஓட்டம். வீட்டில் தானே போய் நின்றுனா கொஞ்சம் பிசை இருந்தால் செவிடு கிழிஞ்சிருக்கும். இந்த கழிச்சரனாய் மரம் மேற வந்து அண்ணாச்சி சைக்கிளை களவெடுத்து போட்டு காசு கொடுத்து வாங்கின சொல்லி எனக்கே அடிச்சு விட்டு ரீல.